அத்தியாயம் 17. லா ஷா மேலும் கீழும். லா மற்றும் ஷா எவ்வாறு எழுதப்படும்? உதாரணத்துடன் எழுதுக. ஆரம்பத்தில் முடிவில் லா மேல் நோக்கி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: லாபம், சல்லாபம். லாவுக்கு முன் பின் வளைவு கோடு அல்லது கொக்கியுள்ள குறியுடன் சுழி வந்தால் சுழியின் வாட்டமாக லா எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மாசிலா மணி, கவுன்சில். ந, ந, ஞ, ங வுக்கு பின் லா வந்தால் கீழ்நோக்கி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அணில், நீலம். மேல் நோக்கிய நேர்கோடுகள் வ, ஷ, ச, க, ழவுக்கு பின் இல் வந்தால் கீழ் நோக்கியும், இல்லாவிட்டால் மேல் நோக்கி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வேல், வேலி. ஸ்கேல், ஸ்கேலை. நடுவில் லா வந்தால் எளிதாக எழுதுவதற்கு ஏற்றபடி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: காலடி, நீலாம்பரி. வலது வாட்ட ஷா வேறு வளைவு கோடுடன் சேரும்போது வளைவு கோட்டின் வாட்டமாக மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மேஷம், வேஷம். நேர்கோடுடன் சேரும்போது ஷா கீழ்நோக்கி எழுதப்படும். ஆனால் எளிதாக எழுத மேல் நோக்கியும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஷரா, போஷாக்கு.